எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நதி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து டேஸ்டான ஹெல்த்தியான சீம்பால் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவுமே இந்த சீம்பால் கேக் வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. யூஸ்வலாக ஒயிட் சுகரில் சீம்பால் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அப்படி பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்து எல்லோ கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் கிடைக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையில் பண்ணும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஒயிட் சுகரில் பண்ணும்போது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரப்பர் மாதிரி ஆயிரும், கெட்டியாகிடும். ஆனால் நாட்டு சர்க்கரையில் வந்து எவ்வளோ தான் ஆறுனாலும் 2 நாளுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக வந்து உடஞ்சி விழுகிற மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. சரி வாங்க, இப்போ இந்த சீம்பால் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் சீம்பால் எடுத்துருக்கிறேன். டம்ளர் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் இருந்துச்சு. 2 டம்ளர் இருந்ததுனால 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். கரும்பு சர்க்கரை வந்து நான் வெயிட் வந்து போட்டு பார்க்கலாம். ஆனால் வந்து 150லேருந்து 200 கிராமுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் சரி 2 டம்ளருக்கு 1 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த அளவு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்வீட் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதுலேருந்து கம்மியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 மிளகு. இந்த அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சுக்கை வந்து மிக்ஸி ஜாரில் போடும்போது கொஞ்சமாக தட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக வந்து தோல் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து பாலில் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிச்சுக்கிறனாலும் வடிச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த தூள்லாம் வந்து அடியில் மேலே வந்து படிஞ்சிரும் நம்ம வெந்து வர்றப்ப. அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கரும்பு சர்க்கரையை கொட்டி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா க்ளீனான கரும்பு சர்க்கரையாக இருந்தால் கரைச்சதுக்கப்புறம் வடிக்க தேவையில்லை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சர்க்கரையில் இருக்கிற துகள்லாம் பார்த்திங்கன்னா அடியில் போய் நல்லா நின்றுட்டு வந்து சீம்பால் வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கே அது ஒரு ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம தூசு இருக்கனால வடித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ வந்து இந்த சுக்கு தூளை வந்து நான் அப்படியே வந்து போட்டுக்க போகிறேன். இதுவும் வந்து அடியில் போய் படிஞ்சிட்டு ரொம்ப டேஸ்ட் வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கரும்பு சர்க்கரை கடைஞ்சிருச்சு. கெட்டியான பால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்குது. அடுத்தது இந்த சீம்பால் வேக வைக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகிடுக்கும். குக்கர்னால் நம்ம வந்து தண்ணி ஊற்றி உள்ளே குண்டாவை வச்சுட்டு ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இட்லி பாத்திரத்துலலாம் அடிக்கடி குத்தி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லியெல்லாம் எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. நல்லா குழியெல்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி குண்டா எடுத்துட்டிங்க அப்படின்னா பால் ஊற்றி வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் ரவுண்டாக. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு குண்டா எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பாலை வந்து வடித்து ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கெல்லாம் போட்டு வடிச்சுக்கலாம், இல்லைனா வந்து வடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சுக்கெல்லாம் வாயில் தெம்புறது வந்து கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுட்டு வடிச்சுக்கலாம். ஆனால் சுக்கு மிளகெல்லாம் போடுறதுனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வயிறு வலி அந்த மாதிரி இருக்காது, நல்லா டைஜஷனுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா சுக்கு மிளகெல்லாம் போடுறது. அதே மாதிரி சுக்கு மிளகு ஏலக்காயோட அளவுகள்லாம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து நல்லாவே வாய்க்கு தெம்படும். எங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்தளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டுக்கலாம். குக்கரில் வந்து ஸ்டாண்டெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை, தண்ணிக்குள்ளேயே டேரெக்டாக வச்சிடலாம். எதுவுமே ஆகாது, பொங்கி வரும் அப்படிங்கிற வேலைக்கெல்லாம் இடமே இருக்காது. நீங்கள் எப்படி குண்டா வைக்கிறீங்களோ அப்படியே வந்து கேக் வந்து ரெடியாகி கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இதை வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் கூட விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் கிட்ட வந்து விட்டாச்சு. இது விசில் வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு 1 மணி நேரம் போல் வந்து விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் ஆறி வந்திருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து உடனே பார்க்கணுன்னு சொன்னாங்கன்ட்டு பார்த்திங்கன்னா அப்போவே ஓப்பன் பண்ணிட்டேன். சரி இருந்தாலும் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்குமே வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வெந்திருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டுட்டு ஒரு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒட்டலை.
கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து குண்டாவெல்லாம் தொட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் சூடாகவே எடுத்ததுனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிருக்கும். இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்புறமா வந்து ஒரு தட்டு போட்டு கவுத்தி கொட்டணும் அப்படின்னா அப்படியே விழுகும். அதுக்காக இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நடுவில் வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போது கேக் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து ஒரு தட்டு போட்டு குப்பரை வந்து கவுத்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா உடனே விழுக மாட்டேங்குது. நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா டக்குன்னு விழுந்துடும். பாருங்கள், சூப்பரான வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்னேன்ல, நாட்டு சக்கரை வந்து இந்த மாதிரி மேலே வந்து ப்ரௌன் கலரில் வந்து நின்றுக்கும். அப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரீமாக டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ சுக்கு மிளகெல்லாம் மேலே நின்றுச்சு இல்லையா, பார்த்திங்கன்னா இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் பத்துனது கிடையாது. இது வந்து இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி இந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குண்டால் இருக்கிறது கூட நாங்கள் விட மாட்டோம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சீம்பால் கிடச்சிது அப்படின்னா சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். குழந்தைங்களுக்கு இந்த சீம்பால் கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.